ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆண்டு 2026 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மிகப்பெரிய அபூர்வமான பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறும். இதனால் இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி அன்பு நேயர்களுக்கு பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அந்த பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்கள்கிட்ட முழுமையாக நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அதை புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த டைமில் உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இப்போ தான் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். ராசி சக்கரத்தில் முதல் ராசியாகவும் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் மேச ராசி இருக்குது. ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்றது போல் மேசராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு செலுத்துவதில் இவங்களை மிஞ்சிட வேறு எந்த ராசிக்காரர்களுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இவங்களின் வெவ்வேறு விதமான பொதுவான பலன்களில் என்ன, பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசிக்காரங்க எங்கும் எதுலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதற்காக எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் எடுத்துருவாங்க, தயக்கப்பட மாட்டாங்க. ஆனால் சில சமயத்தில் இந்த ரிஸ்கே இவங்களுக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அதே சமயத்தில் தெளிவான முடிவு எடுக்க இவங்களுக்கு தெரியாது. அப்படியே எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இவங்க இருக்க மாட்டாங்களாம். எங்கே அநீதி நடக்குதோ அதை அவங்களால பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. இவங்களுக்கு மூக்கு மேலே உடனே கோபம் வந்துடும், தவறுகளை தட்டி கேட்பாங்க. இதுதான் மேச ராசினரின் பலமும் பலவீனமுமாக பார்க்கப்படுது. தன்னை பற்றியே நினைக்காம பொது நலத்தோடு அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே நண்பர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களின் மின் கோபத்திலும் நியாயம் உண்டு என்பதை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே மேசராசிக்காரங்கிட்ட நெருங்கி பழக முடியும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படிங்கிறதுனால அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்புவாங்க. எந்நேரமும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவங்கள எளிதில் நம்பிடுவாங்க. ஆனால் தனக்கு எதிரியாக துரோகம் இழுத்து விட்டாங்க அப்படின்னா எந்த காலத்திலும் மன்னிக்கவே மாட்டாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேசராசிக்காரங்க நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆபத்துகளில் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேசராசினாருக்கு மனைவியாக வருபவங்க கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. ஆனாலுமே அதிகமாக சம்பாதிப்பதிலும் சேமிப்பு பெரிதாக இவங்கக்கிட்ட இருக்காது. பூர்வீக சொத்து கிடைத்தாலுமே அதை வாங்க மறுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க. ஆனால் 45க்கு மேலே தான் சாதனையை இவங்க படைப்பாங்களாம். காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, பொறியியல் துறைகளில் இருப்பாங்க. அல்லது இரும்பு தொடர்பான தொழிற்சாலை, செங்கல் சூளை, மண்பாண்டம், சுரங்கத் தொழில், ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்தல், சமையல் கலை, பூமி தொழில், விவசாயம் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. மேசராசியின் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிற தொடர்பான பொருட்களை வைத்து கொள்ளுங்க. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்றக்கூடிய இடங்களாகவும்
வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் மேசராசிக்காரங்க அமைதியானவங்க, ஒழுக்கமானவங்க, மனித நேயம் கொண்டவங்க, இரக்கம் மனித நேயம் உடையவங்க, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க, தர்மத்திலும் தலை சிறந்தவங்க, மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொறுமையாக முன்னுக்கு வருவாங்க. வாழ்க்கை பற்றி தனித்த சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலுமே சேமிக்க முடியாதபடி செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. தந்தை வழி உறவால் ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பணி நெருக்கடி அப்படிங்கிறது சற்று குறைய போகுது. சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. அதன் மூலமாக மனதிலையும் ஒரு விதமான உற்சாகம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சியின் பெயரில் நல்ல வேலை கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் விற்பனை வழக்கத்தை போலவே நடைபெறும். சக வியாபாரிகளோடு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களும் மாற்றி உங்களுக்கு நடக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே கௌரவம் உயரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 22 மற்றும் 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக மேசராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.